முத்தமிழ் கலைக்களஞ்சியம் பெருமையுடன் வழங்கும் அன்பார்ந்த அன்பர்களுக்காக எம்மதமும் சம்மதமே. அன்னை வேளாங்கண்ணி மாதா மெய்யன்பர்களுக்காக புனித ஆரோக்கிய மாதாவின் திருக்காட்சி. அன்னை வேளாங்கண்ணி மாதா காட்சி 2. மோர் விற்கும் உடவனுக்கு அன்னை தந்த காட்சி. பால்கார சிறுவனுக்கு அன்னை காட்சி தந்த சில ஆண்டுகளுக்கு பிறகு அன்னை மாதாவால் மோர் விற்கும் முடவனுக்கு அருளப்பட்டது வேளாங்கண்ணிக்கு கிடைத்த தனி சலுகை ஆகும். 16வது நூற்றாண்டின் இறுதியில் வேளாங்கண்ணி சிற்றூரில் ஏழை விதவை பெண் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருடைய மகனோ பிறவியிலேயே சப்பானியாக இருந்தான். பிழைப்பு கருதி அவ்விதவை பெண்மணி நடுத்திட்டு என்று பெயர் வழங்கி வந்த ஓர் இடத்தில் தன் மகன் சப்பானியையும் மோர் நிறைந்த பானை ஒன்றையும் தூக்கிக் கொண்டு போய் வைத்து மோர் விற்கச் சொல்லி வந்தார். நடுத்திட்டு என்பது ஊருக்கு வெளியே உள்ள ஒரு உயரமான இடம். அங்கு சில மரங்கள் வளர்ந்து உயர்ந்து நின்றன. அப்பக்கம் போவோரும் வருவோரும் அங்குள்ள மரத்தடியில் தங்கிச் செல்வது வழக்கம். முடவனான சிறுவன் அங்கு அமர்ந்து மோர் விற்று வந்தான். அப்பொழுது ஒரு நாள் அவன் வழக்கம் போல் நடுத்திட்டு ஆலமரத்தடியில் மோர் பானையுடன் உட்கார்ந்து கொண்டு யாராவது மோர் வாங்க வரமாட்டார்களா என்று வழி மீது விழி வைத்து பார்த்து கொண்டிருந்தான். ஒருவரும் தென்படவில்லை. திடீரென்று ஒரு அதிசய காட்சி. சுந்தர அன்னையின் கையில் சுதனையும் நோக்கினான் இளைஞன். சிந்திய வெண்பனி தோற்றமும் சித்திர திருமுகமும் பார்த்தான். கதிரோனை பழிக்கும் பேரொளியோடும் தன்மதியை பழிக்கும் அழகு முகத்தோடு வானிலிருந்து பெண் ஒருவர் கீழே இறங்கி வருவதை கண்டான். அழகுமிகு பாலகனை அவர் கையில் கொண்டிருந்தார். மோர் விற்கும் சிறுவனோ அப்பேரொளி காட்சியிலே தன்னை மறந்தான். அந்த வானுலக பேர் அரசி முடவனான சிறுவனிடம், என் பாலகனுக்கு கொஞ்சம் மோர்த்தா. பரவசமடைந்த முடவன் தான் பெற்ற பேற்றினை எண்ணி பயபக்தியோடு மோர்க்குவளையை தந்தான். அதை பெற்று அந்த தாய் தன் குழந்தைக்கு குடிக்க கொடுத்தார். கருணை கடலாம் இறைவனின் அன்னை தயவு மழையென பொழிந்தார். தம் திருமகனை நோக்கி மோர் தந்த சிறுவனின் கால் ஊனத்தை போக்க வேண்டினார். தாயின் வேண்டுகோளை தனையனும் நொடியில் முடித்தார். உட்கார்ந்த வண்ணமாகவே இருந்த சப்பானி இதனை உணரவில்லை. உலர்ந்து போயிருந்த காலில் உயிர் வந்து விட்டதை அவன் உணரவில்லை. மோர் பருக கொடுத்ததில் தனக்கு மகிழ்ச்சி என கூறி இன்னும் ஓர் உதவி செய்யுமாறு கூறினார் அன்னை. நாகப்பட்டினத்தில் இருக்கின்ற கத்தோலிக்க செல்வந்தர் ஒருவரிடம் சென்று இந்த இடத்தில் கோயில் ஒன்று கட்டச் சொல்ல வேண்டும் என்று அவனிடம் கூறினார். இதை கேட்ட சப்பானி மிகவும் தயங்கினான். நடக்க முடியாத அவன் தன் கால்களையும் அந்த அம்மாவையும் மாறி மாறி பார்த்தானே தவிர தான் நடக்க முடியாத சப்பானி என்று எடுத்து சொல்ல நான் துணியவில்லை. தான் நொண்டி எழுந்து நிற்கக்கூட முடியாத தன்னை நாகை போய் வா என்றால் அது எவ்வாறு முடியும் என்று சிந்தித்துக் கொண்டிருந்த அவனிடம் அந்த அன்னை, எழுந்து நட என்றார். எனவே சப்பானி தன்னையும் அறியாமல் புது பலம் கொண்டு எழுந்தான். தன் காலிலே செங்குருதி பாயும் உணர்வு கண்டான். காலை நன்றாக ஊன்றி வைத்து நின்றான். சில அடிகள் எடுத்து வைத்தான். ஆனந்த கண்ணீர் சொரிந்தான். அத்தாய்க்கு எவ்விதமாக நன்றி செலுத்துவதென புரியாது திகைத்தான். காட்சி மறைந்தது. அன்னையின் கட்டளை நினைவுக்கு வரவே அந்த செல்வந்தரிடம் செய்தியை சொல்லிட 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாகைக்கு ஓடினான் மோர் விற்கும் உடவன். கல்லையும் மண்ணையும் மிதித்தான். கலங்கிய நீரிலும் குதித்தான். மெல்லவே நடத்தனன் பின்னால் வேகமாய் பாதையில் சென்றான். பின் நாகையில் வாழ்ந்த கத்தோலிக்க செல்வந்தரிடம் செய்தியை தெரிவித்தான். தான் குணமானதையும் கூறினான். அவரும் இதற்கு முந்திய இரவு திருமகனை ஏந்திய வண்ணமாய் இறைவனின் அன்னை தனக்களித்த காட்சியையும் கண்டிருந்தார். எனவே அன்னைக்கு ஆலயம் கட்டுவது பற்றி திட்டமிட்டார். சொன்னதையெல்லாம் கேட்டும் முடவன் நடந்து வந்ததை கண்டும் வியந்து தானும் அன்னை காட்சி தந்த இடத்திற்கு செல்ல எண்ணினார். இருவரும் நடுத்திட்டை அடைந்து முழந்தாள் படியிட்டு அன்னையை இறைஞ்சி மன்றாடினர்.
பிறவி சப்பானி ஓடி ஆடித் திரிவதைக் கண்ட ஊர் மக்களும் வியந்தனர். அந்த நாகப்பட்டினத்து செல்வந்தர் ஊர் மக்களின் ஒத்துழைப்போடு மண்ணாலே சுவர் எழுப்பி மேலே கூரை வீய்ந்து ஒரு சிறு கோவிலை கட்டி முடித்தார். தனது திருக்கரங்களில் உலக மீட்பரை ஏந்திய வண்ணமாய் அருள்முகங்கொண்ட அன்னையின் சொரூபத்தை தான் கனவில் கண்டவாறு செய்து பீடத்தில் வைத்தார். மின்னிய வானமின் மாமுடியாக வீசிய கதிரொளி பொன்னுடையாக கன்னியும் அமர்ந்தனர். புதல்வனை ஏந்தி கனிவுற வயகக் காவலும் ஆனார். நடுத்திட்டில் மோர் விற்று கொண்டிருந்த சப்பானி குணமடைந்த புதுமை எப்பக்கமும் பரவியது. குடிசை கோயிலுக்கு மக்கள் கூட்டங்கூட்டமாய் வரத் தொடங்கினர். பலருக்கு பலவிதமான நலன்களை மரியன்னை வழங்கினார். முதல் முடவனுக்கு ஆரோக்கியம் அளித்தாலும் அதற்கு பின்னர் பல்வேறு துயரங்களால் வருந்தியவருக்கு ஆரோக்கியம் தந்தாலும் அவ்வன்னைக்கு ஆரோக்கியமாதா என காரண பெயரிட்டு மக்கள் அன்புடன் அழைத்தார்கள். மோர் விற்று கொண்டிருந்த முடவனுக்கு நடுத்திட்டில் காட்சி அளித்ததின் நினைவாக ஆலயம் ஒன்று அண்மையில் கட்டப்பட்டுள்ளது. உடம்பிலே பெரும்பினி வேதனை ஒழித்தார். உயிர்கட வருந்திய துயரமும் ஆய்த்தார். கடும் பகைப்பாம்பினை ஒடுக்கிய செல்வி தூய ஆரோக்கிய அன்னையாய் நின்றார். அன்பார்ந்த மெய்யன்பர்களே, கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக தமிழ் திரைப்படத் துறையில் நடிகனாகவும் பின்னணி குரல் கலைஞனாகவும் செவ்வனே பணி செய்து வரும் நான் தற்போது யூடியூபில் முத்தமிழ் கலைக்களஞ்சியம் சேனலின் மூலம் எனது இந்த தெய்வீக இறைப்பணி மென்மேலும் எவ்வித தங்குதடையுமின்றி சிறப்பாக தொடர முடிந்தால் தங்களின் முழு ஆதரவை ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு இலவச சப்ஸ்கிரைப் மூலம் அளிக்குமாறு பணிவன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எழுத்து வடிவாக்கம் தீர்த்தகிரி வேலுச்சாமி ஸ்ரீவித்யன். இணை தயாரிப்பு திருமதி சண்முக பிரியா. இயக்கம் அடியார்க்கும் அடியேன் ராஜ இந்திர பிரவீன். சுபம்.